நாம் இந்த பூமியிலே பல கஷ்டங்களை அனுபவித்து போராட்டங்களை சகித்து இயேசுவுக்காக சாட்சியாக வாழ்ந்து கொண்டு வருகின்றோம். ஆனால் ஒரு நாள் கர்த்தர் நமக்காக வாக்கு பண்ணியிருக்கின்ற அந்த புதிய வானம், புதிய பூமி, புதிய எருசலேமுக்கு போகின்றோம். நித்தியமாக சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இயேசுவுடன் வாழ போகின்றோம். இப்படிப்பட்ட இனி வரப்போகும் உலகமாகிய புதிய எருசலேம் எப்படிப்பட்டதாக இருக்கும்? என்னவெல்லாம் அங்கு இருக்கும்? என்னென்ன சிறப்பம்சங்கள் அங்கு இருக்கும்? தேவன் அதை எப்படி வடிவமைத்திருப்பார், எப்படி அமைத்திருப்பார் என்று நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? அதற்காகத்தான் இந்த வீடியோ. இனி வரும் உலகமாகி அந்த புதிய எருசலேம் எப்படி இருக்கும் என்பதை பற்றிய சுவாரஸ்யமான தகவல்களை வேத வசன ஆதாரங்களுடன் விரிவாக பார்க்கலாம். வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு கடைசி வர பாருங்க. ஒருவேளை நமது சேனல் நோட்டிபிகேஷன்ஸ் உங்களுக்கு வரவில்லை என்றால் பெல் பட்டனை கிளிக் செய்து ஆல் என்கின்ற ஆப்ஷனை செலக்ட் செய்து கொள்ளுங்கள். இனி வரும் உலகத்தை குறித்து பேசுகிறோமே, அதை அவர் தூதர்களுக்கு கீழ்ப்படுத்தவில்லை என்று எபிரேயர் 2:5 வசனம் சொல்கின்றது. தேவனுடைய நல் வார்த்தையையும் இனி வரும் உலகத்தின் பலன்களையும் ருசி பார்த்தோம் என்று எபிரேயர் 6:5 வசனத்தில் வருகின்றது. புதிய வானம், புதிய பூமி, புதிய எருசலேம் என்பது நாம் இப்போது பார்த்த 2 வசனங்களிலும் இனி வரும் உலகம் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. இது நித்தியமான உலகம், அழிவில்லாமல் என்றென்றைக்கும் இருக்கின்ற உலகம். கர்த்தர் சிருஷ்டித்த எல்லா சிருஷ்டிப்புகளிலும் இது மிகவும் அழகுள்ளதும் மகிமையுள்ளதும் நித்தியமாக பிரகாசிக்கின்ற இடங்கள் இவைகள்தான். தங்கத்தினால் ஆன வீதிகள் மிகவும் நேர்த்தியாக அமைக்கப்பட்டு நமது மனுஷன் ஞானத்தினால் கட்டி எழுப்பப்பட்ட எல்லா பட்டணங்களை பார்க்கிலும் இது மிகவும் சிறப்புள்ளதாக விளங்கும். வெளிப்படுத்தல் 21 அதிகாரம் 15 முதல் 17 வசனங்களின்படி, வேதாகமத்தின் அளவின்படி இந்த நகரத்தின் நீளம், அகலம், உயரம் சமமாகவும் 12,000 ஸ்தாதி அளவுள்ளதாக இருக்கும் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. இதில் 12,000 ஸ்தாதி என்பது நம்முடைய கணக்கின்படி 1500 மைல்களாகும். உலகத்தில் உள்ள எல்லா நகரங்களை பார்க்கிலும் நமது பரம எருசலேம் மகா பெரிய பட்டணமாக விளங்கும். பொதுவாக எல்லா பட்டணங்களையும் பரப்பளவில் சதுர மைல் என்று சொல்லுவார்கள். ஆனால் புதிய எருசலேம் பரப்புள்ள சதுர அடி அல்ல, கன பரிணாமமுள்ள, அதாவது நீளம், அகலம், உயரம் என்கின்ற 3 குறித்தும் வேதாகமத்தில் எழுதப்பட்டிருக்கின்றது. 1500 × 1500 × 1500 என்றால் எவ்வளவு மைல் என்பதை பெருக்கி பாருங்கள். இந்த கட்டிடம் வானளவாக இருந்திருக்கும். ஒருவேளை அதனால்தான் புதிய வானம் என்று சொல்லப்பட்டிருக்கின்றதோ? சில வேத பண்டிதர்கள் இந்த புதிய எருசலேம் நகரமானது பார்க்க ஒரு ஸ்தூபி போல இருக்கும், அதாவது குதுப் மினார் என்கின்ற ஞாபகார்த்த ஸ்தூபியை போல உயரமாக இருக்கும் என்று சொல்கின்றனர். ஆனால் சில வேத பண்டிதர்கள் எகிப்திய மன்னர்கள் கட்டின பெரிய பிரமிடுகள் போல இது இருக்கும் என்று சொல்கின்றனர். நமது வேதாகமம் சொல்கின்றது, அதற்கு பெரிதும் உயரமுமான மதிலும், கிழக்கே 3 வாசல்கள், வடக்கே 3 வாசல்கள், தெற்கே 3 வாசல்கள், மேற்கே 3 வாசல்கள் ஆக 12 வாசல்கள் இருந்தது. அந்த நகரம் சதுரமாக இருந்தது. அதன் அகலமும் நீளமும் சமமாக இருந்தது. அவன் அந்த கோலினால் நகரத்தை அளந்தான். அது 12,000 ஸ்தாதி அளவாக இருந்தது. அதன் நீளமும் அகலமும் உயரமும் சமமாக இருந்தது என்று வெளிப்படுத்தல் 21:12-16 வசனங்கள் சொல்கின்றது. அதிலே ஒரு பகுதியிலே 3 வாசல்கள் வீதம் 4 பக்கங்களிலும் 12 வாசல்கள் அமைந்திருக்கும். ஒரு பக்கத்தில் இந்த புதிய எருசலேம் பார்ப்பதற்கு ஒரு வீட்டை போல காணப்படும், ஒரு வாசஸ்தலத்தை போல இருக்கும். அதே நேரத்தில் இது பெரிய நகரமாகவும் விளங்கும். எடுத்துக்காட்டாக, ஹாங்காங் தேசத்தை நீங்கள் பார்த்தால் வானளாவிய கட்டிடங்களும் குடியிருப்புகளும் அங்கே இருக்கும். அதே நேரத்தில் ரயில் நிலையங்களும் பூமிக்கு கீழே தோண்டப்பட்டு அதிலே மின்சார ரயில்களும் ஓடிக்கொண்டிருக்கும். இது முழுவதும் ஒரே தேசமாக, ஒரே பட்டணமாக, பல்வேறு இன ஜனங்கள் வாழுகின்ற இடமாக இருக்கின்றது. ஏன், நமது இந்தியாவையே எடுத்துக்கொள்ளுங்கள். காஷ்மீர் முதல் கன்னியாகுமரி வரையிலும் மொத்தம் 12 லட்சம் சதுர மைல்களாகும். ஆனால் புதிய எருசலேமின் தரைமட்டத்தின் பரப்பளவு மட்டும் 22.5 லட்சம் சதுர மைல்கள். சென்னை, மும்பை, கல்கத்தா போன்ற பெரிய பட்டணங்கள் அனைத்தும் இந்த பரம எருசலேமின் அருகில் கூட வர முடியாது.
நமது இந்திய பட்டணங்களை விட நமது பரம எருசலேம் பல லட்சம் மடங்கு பெரியதாக இருக்கும். அங்கே இரவும் பகலும் ஒளிமயமான ஜோதி பிரகாசம் நிரம்பியிருக்கும். இந்த பிரகாசம் எங்கிருந்து வருகின்றது தெரியுமா? ஆம், நமது ஆட்டுக்குட்டியானவரின் இடத்திலிருந்து தான் வருகின்றது. இங்கு பல பூக்களும் மற்றும் மலர்களின் நறுமணங்களும் நமது உள்ளத்தை கவரப் போகின்றது. இந்த பூமியில் உள்ள எந்த நறுமணமும் பரலோக வாசனைக்கு ஈடே கொடுக்க முடியாது. இந்த பரம எருசலேம் பரிசுத்தவான்களின் நகரமாகும். ஆகையால் இனி நீங்கள் அந்நியரும் பரதேசிகளுமாக இராமல் பரிசுத்தவான்களோட ஒரே நகரத்தாரும் தேவனுடைய வீட்டாருமாக இருந்து என்று எபேசியர் 2:19 சொல்கின்றது. இந்த புதிய எருசலேமின் உயரத்தை பார்த்தால் அது வானாதி வானங்களுக்கு இணையாக எழுதப்பட்டிருப்பதை பார்க்க முடியும். எனவே இது பல தட்டுகளாக செய்யப்பட்டிருந்திருக்க வேண்டும். நமது பூமியிலே ஏறக்குறைய ஒரு 15 அடிகளுக்குள்ளாக அடுத்த மாடி வந்துவிடும். அமெரிக்காவில் எம்பயர் ஸ்டேட் பில்டிங் என்று உயர்ந்த ஒரு கட்டிடம் இருக்கின்றது. அதனுடைய உயரம் 1 கிலோமீட்டர் அல்ல, வெறும் 1250 அடி மட்டும்தான். இந்த எம்பயர் ஸ்டேட் பில்டிங்கை கட்டுவதற்கு 1 கோடி செங்கல்களும் 7,30,000 இரும்பும் செலவானதாம். இந்த கட்டிடங்களுக்கு 600 ஜன்னல்கள் இருக்கின்றது. கிட்டத்தட்ட 25,000 பேர் வசதியாக தங்கலாம். ஆனால் நமது பரலோகத்தில் உள்ள புதிய எருசலேமோ எத்தனையோ கோடான கோடி மக்கள் வந்தாலும் அவர்கள் தங்குவதற்கு அது ஏதுவாக இருக்கும். இட நெருக்கடியே அங்கு இருக்காது. ஆஹா, இயேசு தம்முடைய மணவாட்டியை நினைத்து, மணவாட்டியாகி அவரது சபையாகிய உங்களையும் என்னையும் நினைத்து அவர் ஆயத்தம் பண்ணுகின்ற அந்த பரலோக வாசஸ்தலங்கள் எத்தனை அருமையாயும் எத்தனை அழகானதுமாக இருக்கும் அல்லவா? ஆகவே இந்த கொஞ்ச கால வாழ்க்கையிலே நாம் உண்மையும் உத்தமமுமாக நடந்து கர்த்தர் காண்பிக்கின்ற இடுக்கமான வாசல் வழியாக நாம் உட்பிரவேசிக்கும் போது நித்தியமுமான மகிழ்ச்சி அங்கே நம்மை வரவேற்கும். இந்த உலகத்தில் பல லாசருக்கள் ஐஸ்வர்யவான் வீட்டு வாசலிலே கிடந்து வேதனைப்படுகின்றனர். ஆனால் அவர்கள் பரலோகத்திற்கு வரும்போது எவ்வளவு மகிழ்ச்சியோடு இருப்பார்கள் என்பதை நினைத்து பாருங்கள். சிலுவையில் அறையப்பட்ட கள்ளனை போல கடைசி வினாடி நேரத்தில் பாவ மன்னிப்பை பெற்று கிருபையினால் அங்கே காணப்பட போகின்றனர். இயேசுவை விசுவாசிக்கின்ற உங்களுக்கும் எனக்கும் கர்த்தர் இடத்தையும் வாசஸ்தலங்களையும் மாளிகைகளையும் அங்கே ஆயத்தப்படுத்தி இருக்கின்றார். வெள்ளை சிங்காசன நியாய தீர்ப்புக்கு பிறகு இப்போது காணப்படுகின்ற இந்த பழைய பூமியானது அக்கினிக்கு இரையாக மாறிவிடும். நாம் பார்க்கின்ற இந்த பழைய வானமும் சுருட்டப்பட்டு மறைந்து போய்விடும். இந்த புதிய எருசலேமுக்காக பரிசுத்தவான்கள் ஆவலோடு காத்து கொண்டிருக்கின்றனர். தேவனுடைய நாள் சீக்கிரமாக வரும்படிக்கு மிகுந்த ஆவலோட காத்திருங்கள். அந்த நாளில் வானங்கள் வெந்து அழிந்து பூதங்கள் எரிந்து உருகிப்போம். அவருடைய வாக்கு தத்தத்தின்படியே நீதி வாசமாக இருக்கும். புதிய வானங்களும் புதிய பூமியும் உண்டாகும் என்று காத்திருக்கின்றோம் என்று 2 பேதுரு 3:12-13 பார்க்கின்றோம். கர்த்தர் நித்தியமாக நாம் வாழுவதற்காக இந்த புதிய எருசலேமை நமக்கு வாக்கு பண்ணியிருக்கின்றார். இந்த புதிய எருசலேமில் வெளிப்படுத்தல் 21:4 கவலை இருக்காது. கண்ணீர் யாவையும் தேவன் துடைப்பார் என்று சொல்லப்பட்டிருக்கின்றது. அடுத்ததாக வெளிப்படுத்தல் 22:2 அங்கு வியாதியே இருக்காது. பரலோகத்தில் வியாதியை உண்டாக்கும் கிருமிகளோ வைரசுகளோ ஒன்றுமே இருக்க போவதில்லை. எந்த பலவீனமும் வியாதியும் நமக்கு உண்டாவதே இல்லை. வெளிப்படுத்தல் 21:4 புதிய எருசலேமில் மரணமும் இருக்காது. பாவத்தின் சம்பளமாகிய மரணத்தை நாம் ஜெயித்து விடுகின்றபடியினால் மரணம் நம்மை அங்கே மேற்கொள்ள முடியாது. வெளிப்படுத்தல் 21:27 புதிய எருசலேமில் பாவம் இருக்காது. பாவத்தை தூண்டுகின்ற பிசாசோ பாவத்தை செய்ய வைக்கும் சோதனைகளோ ஒன்றுமே அங்கு இருப்பதில்லை. வெளிப்படுத்தல் 22:2 புதிய எருசலேமில் பசிதாகம் இருக்காது. ஆனாலும் கூட வெளிப்படுத்தல் 22:2 பரலோகத்தில் எத்தனையோ கோடிக்கணக்கான கனி வகைகளும் உணவு வகைகளும் குவித்து வைக்கப்பட்டிருக்கும். அது போக அங்கு ஜீவ விருட்சத்தின் கனியை நாம் புசிப்போம், ஜீவ தண்ணீரை பருகுவோம். இவைகள் அனைத்துமே நமது பசியை போக்குவதற்காக அல்ல, இனிமைக்காகவும் ருசிக்காகவும் இதை புசிக்கப் போகின்றோம். அடுத்ததாக வெளிப்படுத்தல் 21-23 அங்கு இரவு என்பதே இல்லை. தேவனுடைய மகிமையே அங்கு ஒளி கொடுக்கும். ஆட்டுக்குட்டியானவரே அங்கு விளக்காக இருக்க போகின்றார்.
அடுத்ததாக வெளிப்படுத்தல் 21:27 மற்றும் வெளிப்படுத்தல் 22:15 வசனத்தின்படி புதிய எருசலேமில் தீட்டுப்படுத்துவாரும் இல்லை, தீட்டுப்படுவாரும் இல்லை. அநீதி உள்ளவனும் அக்கிரமக்காரனும் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்கவே போவதில்லை. அடுத்ததாக வெளிப்படுத்தல் 22:3 வசனத்தின்படி அங்கு சாபங்கள் இருப்பதில்லை. நியாய பிரமாணத்தினால் வந்த சாபங்கள் அனைத்தையும் இயேசு கிறிஸ்து முறித்து போட்டுவிட்டார். அடுத்ததாக 1 கொரிந்தியர் 13:12 வசனத்தின்படி பரலோகத்தில், அதாவது இந்த புதிய எருசலேமில் அறியாமை என்பதே இல்லை, எல்லாவற்றையும் நாம் அறிந்தவர்களாக இருக்க போகின்றோம். அடுத்ததாக வெளிப்படுத்தல் 20:10 வசனத்தின்படி சாத்தான் அங்கே இருக்க மாட்டான். ஏனென்றால் மோசம் போக்கின பிசாசானவன் மிருகமும் கள்ளத்தீர்க்கதரிசியும் இருக்கின்ற இடமாகிய அக்கினியும் கந்தகமுமான கடலிலே தள்ளப்படுவான் என்று பார்க்கின்றோம். அடுத்ததாக லூக்கா 12:33 மற்றும் மத்தேயு 6:20 வசனத்தின்படி புதிய எருசலேமில் திருடனும் இல்லை, பூச்சிகளும் இல்லை. அடுத்ததாக வெளிப்படுத்தல் 21:8 வசனத்தின்படி புதிய எருசலேமில் தீய மனிதர்கள் இல்லை. அடுத்ததாக கலாத்தியர் 5:19 முதல் 21 வசனங்களின்படி புதிய எருசலேமில் மாம்சத்தின் கிரியைகள் இல்லை. இப்போது பூமியிலே நாம் மாம்சமும் இரத்தமுடைய சரீரத்தோடு இருக்கின்றோம். இது மண்ணினாலே செய்யப்பட்ட சரீரம். ஆனால் புதிய எருசலேமாகிய அந்த பரலோகத்தில் நாம் மறுரூபமான சரீரத்தோடு மகிமையாக நித்தியமாக வாழப்போகின்றோம். அடுத்ததாக வெளிப்படுத்தல் 19:8 வசனத்தின்படி புதிய எருசலேமில் துணி பிரச்சனை இல்லை. அங்குள்ள வஸ்திரங்கள் எல்லாம் மகிமையானது மட்டுமல்ல, வெண்மையானதாகவும் இருக்க போகின்றது. மணவாட்டி வெண்மையும் சுத்தமும் பிரகாசமுமான மெல்லிய வஸ்திரம் தரித்திருந்தால் அது பரிசுத்தவான்களுடைய நீதிகளே என்று பார்க்கின்றோம். இப்படியாக இந்த காரியங்கள் அனைத்தும் புதிய எருசலேமிலே இருக்க போவதில்லை. இந்த புதிய எருசலேமிலே என்னவெல்லாம் இருக்க போகின்றது தெரியுமா? முதலாவதாக பிதாவாகிய தேவன் அங்கே இருக்கின்றார். அவரை பரமண்டலங்களில் இருக்கின்ற எங்கள் பிதாவே இன்று நாம் அங்கே அன்போடு அழைக்கப் போகின்றோம். இரண்டாவதாக அப்போஸ்தலர் 1:3 வசனத்தின்படி பிதாவின் வலது பாரிசத்திலே நமக்காக வார்த்தையாகிய தேவன் இந்த பூமிக்கு இறங்கி வந்து மனிதனாக பிறந்து வளர்ந்து சிலுவையிலே பாடுபட்டு தனது ஜீவனை நமக்காக கொடுத்து பின்பு உயிரோடு எழுந்து 40வது நாளிலே அவர் பரமேறி சென்று அவர் அங்கு வீற்றிருக்கின்றார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நாம் அங்கு பார்க்க போகின்றோம். மூன்றாவதாக வெளிப்படுத்தல் 4:5 வசனத்தின்படி பரலோகத்தில் பரிசுத்த ஆவியானவருக்கு மிக முக்கியமான 2 இடங்கள் உண்டு. முதலாவதாக தேவனுடைய 7 ஆவிகளாகிய 7 அக்கினி தீபங்கள் சிங்காசனத்திற்கு முன்பாக எரிந்து கொண்டிருக்கின்றது. அடுத்ததாக வெளிப்படுத்தல் 22:1 வசனத்தின்படி பரிசுத்த ஆவியானவர் ஜீவ நதியாக இருக்கின்றார். அந்த ஜீவ நதி தேவனும் ஆட்டுக்குட்டியானவர் இருக்கின்ற சிங்காசனத்தில் இருந்து புறப்பட்டு வருவதை எனக்கு காண்பித்தான் என்று சொல்லப்பட்டிருப்பதை பார்க்கின்றோம். நான்காவதாக பரலோகத்திலே ஆட்டுக்குட்டியானவரின் ஜீவ புஸ்தகம் இருக்கின்றது. நாம் எப்போது ரட்சிக்கப்பட்டு இயேசு கிறிஸ்துவை நமது சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டோமோ அப்போது நம்முடைய பெயர்கள் அந்த ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டுவிட்டது. ஐந்தாவதாக நாம் இந்த பூமியிலே நல்ல போராட்டத்தை போராடி நம்முடைய ஓட்டத்தை வெற்றிகரமாக முடிக்கும்போது பரலோகத்திலே நீதியின் கிரீடம், ஜீவ கிரீடம், வாடாத கிரீடம், மகிமையின் கிரீடம் என்று ஏராளமாக பரிசுகளை பெறப்போகின்றோம். ஆறாவதாக யோவான் 14:3 வசனத்தின்படி இயேசு கிறிஸ்து இருக்கின்ற இடத்திலே நாமும் அவரோடு என்றென்றும் வாழும்படியாக நமக்கு வாசஸ்தலங்கள் இருக்கின்றது. கடைசியாக ஏழாவதாக கொலோசையர் 1:12 வசனத்தின்படி ஒளியில் உள்ள பரிசுத்தவான்களுடைய சுதந்திரத்திலே நாம் பங்கடைய போகின்றோம். சங்கீதம் 16:6 வசனத்தின்படி நேர்த்தியான பங்கும் சிறப்பான சுதந்திரமும் நமக்கு பரலோகத்தில் இருக்க போகின்றது. இந்த புதிய எருசலேமை பற்றிய விபரங்களை நாம் பார்க்கும்போதே, சாதாரணமாக ஒரு படமாக பார்க்கும்போதே இவ்வளவு ஆச்சரியமாக இருக்கின்றதே. நாம் ஒரு நாள் நேராக சென்று இவைகளை எல்லாவற்றையும் பார்த்து இயேசுவோடு கூட நித்தியமாக வாழப் போகின்றோம். அப்போது நாம் எத்தனை மகிழ்ச்சியாக இருப்போம் என்பதை நீங்கள் சிந்தித்து பாருங்கள். நமக்காக புதிய வானமும் புதிய பூமியும் பரிசுத்த நகரமாகிய புதிய எருசலேமும் ஆயத்தமாக இருக்கின்றது. நாம் செய்ய வேண்டியது என்னவென்றால், இப்போது இந்த பூமியிலே பாவத்திற்கு விலகி இயேசு கிறிஸ்துவை உண்மையாக விசுவாசித்து இயேசுவுக்காக, இயேசுவுக்கு சாட்சியாக, சத்தியத்துக்காக சத்தியத்தில் நாம் உறுதியாக நிற்க வேண்டும். இப்படி நாம் இந்த பூமியில் வாழ்ந்து நமது ஓட்டத்தை வெற்றிகரமாக முடிக்கும்போது
வரும் காலத்தில் நித்தியம் நித்தியமாக இயேசுவுடன் கூட நாம் மகிழ்ச்சியாக இருக்க போகின்றோம். நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். நம் பைபிள் விஸ்டம் தமிழ் சேனலுக்கு உங்களால் முடிந்த உதவியை செய்யுங்கள். இந்த வீடியோவையும் நமது சேனலையும் உங்கள் கிறிஸ்தவ நண்பர்களுக்கு அறிமுகம் செய்யுங்கள். மேலும் பல வேதாகம தகவல்களையும் சத்தியத்தையும் அறிய நம் சேனல் பிளேலிஸ்ட் பக்கத்திற்கு சென்று மற்ற வீடியோக்களையும் பாருங்கள். நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள்.